கரங்களில் வைத்திருக்கிற பாத்திரங்களிலிருந்து எடுத்து தாராளமாய் அவர்கள் இருதயத்திற்குள்ளும் ஆத்மாவுக்குள்ளும் சரீரத்திற்குள்ளும் வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்ன அருமையான ஒரு வசனம். எத்தனை வருஷம் கழிச்சு எங்கேயோ நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்துட்டு வந்து பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் தாண்டி அதை நினைவுபடுத்தி, அதெல்லாம் மறந்து போன அந்த கூட்டம், அதை பார்க்காத ஒரு கூட்டம், அப்படி ஒரு விஷயம் வந்து நேரில் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி வீடியோலாம் கிடையாது, யூடியூப் கிடையாது, அது எதுவுமே எடுத்து காட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு அப்புறம் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்கள்கிட்ட பேசுறாரு. நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட தெரியுமா, அந்த நாளில் நான் செஞ்ச பத்தியா, அதை போல அதிசயங்களை இப்போ நான் உனக்கு காண பண்ணுவேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மறந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய போற விஷயங்களை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறாரு. ஏன் அந்த இடத்த ஆண்டவர் சூஸ் பண்ணணும்? சொல்லியிருக்கலாம்ல, நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா எங்க இருந்து எதை கொண்டு வந்து கனெக்ட் பண்றாரு பாருங்க. இப்போ நான் ஒண்ணு செய்ய போறேன், அது எப்படிப்பட்ட விஷயம்னா, அந்த எகிப்து தேசத்துல இருந்து நீ புறப்பட்ட தெரியுமா, அன்னைக்கு நான் செய்தது போல. சொல்லுங்க, அன்னைக்கு நான் செய்தது போல. எல்லாம் கவனிங்க. செங்கடலை பிளந்தார். அதுக்கப்புறம் எங்கேயாவது ஆண்டவர் செங்கடலை பிளந்தாரா? பார்வோனுடைய ரதங்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள அழிய வச்சார். அதுக்கப்புறம் எங்கேயாவது அந்த மாதிரி நடந்ததா? 10 வாதைகள் அனுப்பினார். அதுக்கப்புறம் அது மாதிரி எதனா நடந்ததா? ஏன் நடக்கல? ஏன் நடக்கல? யோசிச்சிங்களா? அங்க செங்கடலை பிளக்க முடிஞ்சவரு நடுவுல வேற எங்கேயுமே செங்கடல் அதுக்கப்புறம் பிளக்கவே இல்லையே. சரி, செங்கடலும் சின்னதா இருக்கு, அதோட பெரிய கடல் எதனா பிளந்திருக்கலாம், அதுவும் செய்யலையே. ஏன் செய்யல? why not? ஏன் செய்யவில்லை? அவர் பாவம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டார்ல. ஏற்கனவே கடலை பிளந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். வெரி டயர்ட். ஒரு 2 செடியை புளி நோண்டி பதைச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு வாழ அப்படின்னு நம்ம பிள்ளைகிட்ட சொன்னா அது என்ன பண்ண தெரியுமா? 3 நாள் எழும்பாது. கேட்டா அவ்வளோ பெரிய பள்ளம். எவ்வளோ பெரிய பள்ளம்? 1 அடி பள்ளம் எடுத்துட்டு, 1 அடி பள்ளம் எடுத்து 1 அடி கொஞ்சம் வேலையை செஞ்சுட்டு வந்து அது என்னமோ பெரிய வெட்டி முறிச்ச மாதிரி பேசும். இவ்வளோ பெரிய கடலை பிளந்திருக்கார் பாவம். அவருக்கு 1000 வருஷம் ரெஸ்ட் வேணும்ல. 1000 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இப்போ அவர் பேசும்போது பார்த்தா நம்ம அந்த மாதிரி தானே மீகா கிட்ட பேசுறத பார்த்தா ஒரு 700 வருஷம் 600 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அவ்வளோ நாளும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார் பாவம் இல்லை. அவருக்கு பாவம் வேணும்ல. அவ்வளோ பெரிய கடல் பிளந்துருக்கிறாரு, அவருக்கு ஓய்வு வேண்டாம். அதனால தான் செய்யலையா? அதனால தான் செய்யலையா? இஸ்ரவேலின் தேவன் இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. அவருக்கு ரெஸ்டும் கிடையாது, அவருக்கு ஓய்வும் கிடையாது. அவர் இஸ்ரவேலை காக்கிறவர். கரெக்டா ராத்திரி 9 மணிக்கு தூங்கிடுவாரு, காலையில் 6 மணிக்கு தான் எழும்புவார். பைபிள் அப்படி போட்டிருக்கு, அப்படிதான் போட்டிருக்கு. நீங்க தப்பா படிச்சிருக்கீங்க பைபிள். இல்லையா? என்ன போட்டிருக்க? ஏன் தூங்கினதே கிடையாது அவர் ஒரு நாள் கூட. நானாவது மினிமம் 3 மணி நேரம் ஒரு இது படித்தேன். அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி ஏற்ற 3 மணி நேரம் தான் தூங்க முடியுமா? அட்லீஸ்ட் 3 மணி நேரம் தூங்குறேன். நம்ம பிள்ளைங்க ஒரு 10 ஹவர்ஸாவது தூங்கிடுவாங்க. ஆமாம், நம்ம பிள்ளைங்கள்லாம் அதுவும் லீவு நாளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு எங்கள் சர்ச்சுக்கு ஒரு பிள்ளை வரும். நாங்கள் கொஞ்சம் அவளை வெளியூர்லேருந்து வந்திருக்கா பராமரிக்கிற ஒரு விசுவாசி வீட்டில் வச்சு சர்ச்சுக்கு வந்துடுவான். 9:30 மணி வரைக்கும் வரலங்க. என்னன்னு கேட்டால் தூங்கிட்டு இருக்கா. அன்றைக்கி லீவு அவளுக்கு. 9:30 வரைக்கும் தூங்கியிருக்கா. ராத்திரி 10 மணிக்கு போனவன் 12 மணி நேரம் கிட்டத்தட்ட தூங்குறதுல நம்ம பெரிய ஆண்டவர் வந்து தூங்கவே மாட்டார். அப்போ ஏங்க செய்யலை? ஏங்க அதுக்கப்புறம் செங்கடலையே பிளக்கல?
ஏன் அதுக்கப்புறம் எகிப்துல செஞ்ச அற்புதத்தை ஒரு நாள் செய்யல? ஏன் செய்யல? நிஜமா தெரிஞ்சிருந்தேன்னா பாஸ்டர் இந்த சீட்ல நாங்க அந்த சீட்ல உட்கார்ந்துருக்க மாட்டோம், இங்க வந்திருக்கோம். தெரியாதனாலதான் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இல்லையா? தெரிஞ்சிருந்தா உங்களை கொஞ்சம் உட்கார வச்சுட்டு நீங்க உட்காருங்க, நாங்க பேசுறேன் அப்படின்னு பேசியிருப்போம். அது தெரியாததுனால தானே பாஸ்டர் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை வருஷம் இப்படித்தான் இல்ல, சில விசுவாசிகளுக்கு இன்னும் பைபிள் தெரியல. நீங்க நல்லவங்க, பயங்கரமா டான் பைபிள் எடுத்து படிக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க, இத்தனை வருஷம் அதுக்கு தேவையே இல்லாமையே இருந்திருக்கு. இத்தனை வருஷம் அதை போல ஒன்றை செய்வதற்கு அவசியமே இல்லாமல் இருந்திருக்கு. இன்னொரு ஆங்கிள் சொல்றேன், செங்கடலை பிளக்கிறது கூட ஆண்டவருக்கு ரொம்ப ஈஸி. கரெக்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு நைட்ல, ஒரு ஹோல் நைட்ல பிளந்துட்டாருன்னு பைபிள்ல இருக்கு. ராத்திரி முழுவதும் ஒரே ராத்திரியில பிளந்துட்டார். ஆனா 4000 வருஷம் ஆபிரகாம் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவரால் பிளக்க முடியாத ஒண்ணு இருக்கு. அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஆண்டவரால் பிளக்கவே முடியாத ஒண்ணு இருக்கு 4000 வருஷமா. எது சொல்லுங்க பார்க்கலாம்? அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்கப்பா. விசுவாசிகளுடைய இருதயத்தை இன்னைக்கு வரைக்கும் பிளக்க முடியாம அவர் போராடிக்கிட்டு இருக்கார். அவர் உயிரையே கொடுத்து பார்த்தார், ரத்த சிந்தி பார்த்தார், ஜீவனையே கொடுத்துட்டார். ஆனாலும் இன்னைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் தேவ ஜனங்களையும் முடியலையா, போராடுறாரு. நான் இன்னைக்கு எங்க சர்ச்சில் சொல்லியிருக்கேன், இதுக்கு காரணமே நீங்க தான். உங்க கூட போராடித்தான் நான் இன்னைக்கு. ஆனா என்னை காப்பாத்துனதும் நீங்க தான். சுவாசிங்க தான் மனங்கால நின்று எங்க பாஸ்டர் எப்படியாவது காப்பாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணி காப்பாத்துனது அதுங்க தான், போட்டு தள்ளது அதுங்க தான். ஆமா, ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சது அதுங்க தான், ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில கொண்டு வந்தது அதுங்க தான், படுக்கையில இருந்து எழுப்பி விட்டது அதுங்க தான். ஆமே. அவங்க வாழ்க்கை எங்களை துக்கப்படுத்துது, அவங்க ஜெபம் எங்களை காப்பாற்றி விடுது. அவங்களுடைய செயல்கள், கிரியைகள் எங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்குது. எல்லாரையும் சொல்லல, சில ஆட்கள் இருக்காங்க. இப்போ வீட்டு வாசல்ல ஒரு நாள் போய் நிக்கிறேன், வந்துட்டானுங்கன்னு டிவியில சவுண்ட் வருது. ஹவுஸ் விசிட்டிங் போறேன், வாசலுக்கு வெளியில நிக்கிற டிவில இருந்து சவுண்ட் வருது, வந்துட்டானுங்க. இப்ப நம்ம போலாமா உள்ள, இல்ல வேண்டாமா திரும்பிடலாமா? சினிமா டயலாக் ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த விசுவாசி திறந்து சரி போயிடலாம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், திறந்தப்போ அந்த டயலாக் அதுவும் கேட்டிருக்கோம்ல, கேட்டு கரெக்டா கதவு திறக்கும், அந்த மூஞ்ச பார்க்கணுமே அந்த விசுவாசி. இதெல்லாம் கண்கொள்ளா காட்சி. நானும் எங்க பெரிய பாஸ்டரும் தலைமை பாஸ்டரும் அப்போ உடனுடையக்காரர் ஒரு வீடுக்கு ஹவுஸ் விசிட்டிங் போறோம். வீட்டு வாசல்ல போய் நிக்கிறோம், உள்ள சரியான சண்டை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், வேற யாரும் கிடையாது, 2 பேர் தான் உள்ள. சண்டை நடக்குது, கடுமையான சண்டை, வார்த்தைகள். இந்த விசுவாசியா நம்ம சபைக்கு வந்து தோத்திரம் இல்லையா சொல்லுங்க, அதுவா அப்படின்னு நினைக்கிற மாதிரி சண்டை நடக்குது. பாஸ்டர் என்ன பாக்குறாரு, போலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமா, சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அப்படின்னு கதவை தட்டினா 2 நிமிஷத்துக்கு மிக அப்படியே இந்த புயல் அடிச்சு ஓஞ்ச உடனே கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருக்கும் பாருங்க, அது மாதிரி 2 நிமிஷம் சத்தமே கேட்கல. மறுபடியும் சிஸ்டர் பிரதர் அப்படின்னு ஒன்னே சிஸ்டர் கதவு திறந்து பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அப்படின்னாங்க பாருங்க. அந்த முகத்தை பார்க்குறேன், நான் யோசிக்கிறேன், நடிகர் திலகம் இங்கதான் இருக்குது, நடிகர் திலகமும் இங்கதான் இருக்கு. அப்புறம் உள்ள வாங்க பாஸ்டர்னு கூப்பிட்டாங்க, வாங்க பிரதர் அப்படின்னு என்னையும் கூப்பிட்டாங்க. போனோம். அவரு பிரதர் இவ்வளோ நேரம் சண்டை போட்டு இருந்தார், அடி விழுந்துட்டாங்களா எனக்கு தெரியல, சண்டை போட்டு இருந்தார். அவரு டேய் ஏமா பாஸ்டருக்கு ஒரு டீ போடு, பிரதருக்கு ஒரு டீ போடு, வாங்க பாஸ்டர் உட்காருங்க சேர்ல. நான் ஒரு முகத்தையே பார்க்குறேன், ஏண்டா கொஞ்சம் கூட சலனமே இல்லாம எப்படா இப்படி உங்களால நடிக்க முடியுது? இப்போ அவ்வளோ சண்டை, காது கொடுத்து கேட்க முடியாது அப்படி சண்டை. ஆனா கதவு திறந்த உடனே அப்படியே தலைகீழ மாறுது.
நீங்க தான் அவ்வளோ நல்லவங்க. ஆமென். உங்கள யாரும் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எதுக்கு இந்த அற்புதத்தை செய்யல தெரியுமா? ஏன் செய்யல? வாசிங்க அந்த வசனத்தை. சங்கீதம் 52:9 52:9 நீரே இதை செய்தீர் என்று நான் உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். ஆமென். நீரே இதை செய்தீர் என்று 8ஆம் வசனத்துல போட்டுக்கு பாருங்க. என்ன வாசிங்க அதை பார்ப்போம். இருக்கிறேன், நம்பி இருக்கிறேன், நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். ஆமென். ஒரு சங்கீதக்காரன் என்ன அழகா இந்த வசனத்தை சொல்றான். அதுக்கு மேல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அதனுடைய தலைப்பே ரொம்ப டிஃபரெண்டான தலைப்பு. என்ன தலைப்பு? இல்ல, தலைப்பு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்ட சங்கீதம். நீங்க வாசிக்கும் போதெல்லாம் தலைப்பையும் வாசிக்கணும். என்ன பின்னணியில் அது எழுதப்பட்டது? ஒரு மோசமான ஒரு மனிதனுடைய செயலினாலே பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு கூட்டத்தின் மத்தியில ஒருத்தர் எழுதுற சங்கீதம் இது. நான் இதை பத்தி விளக்கமா சொல்ல வரல. இஸ்ரவேல் ஜனங்களுடைய தவறுகள் தான் தேவனுடைய அற்புதங்களை செய்வதற்கு தடையா இருந்தது. ஆமென் சொல்லுவோமா? யாராவது ஒரு பக்தியுள்ள ஒரு மனிதன் எழும்பும் பொழுது அவனுக்காக தேவன் அற்புதத்தை செய்கிறார். இஸ்ரவேலர்களுடைய பெரும்பகுதி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தவறு 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 தவறு, பாவம் பாவம் பாவம், அக்கிரமம் அக்கிரமம் அக்கிரமம், பொல்லாப்பு பொல்லாப்பு, குற்றம் குற்றம் குற்றம். வரிசையா இந்த இத்தனை காரியங்களும் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க ஒரு வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா இன்னும் கூட நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஆசாரியன் முதற்கொண்டு அந்த காலத்துல வாழ்ந்த எல்லா ஆசாரியர்களும் கூட சொந்த பாவங்கள்ல இருந்தாங்க. பைபிள்ல இருக்கா இல்லையா? சொந்த பாவங்கள்ல இருந்தாங்க. யாரு? ஆசாரியர்களே. தேவனால் அபிஷேகம் பெற்ற, அழைக்கப்பட்ட, ஏற்படுத்தப்பட்டவர்களே. அப்புறம் தேவ ஜனங்களும். இதுதான் அவர்களுடைய நிலைமை. இதுல எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்வாரு? இதுல எப்படி அவருக்கு அந்த நன்மைகள் நடக்கும்? அதனாலதான் ஆண்டவர் கிட்டத்தட்ட ஒரு 600-700 வருஷமா ஒண்ணுமே செய்யல. இந்த எகிப்துல செய்தது போல செய்யல. அவ்வளவு பெரிய செங்கடலை சர்வசாதாரணமா பிளந்தார. அதுக்கப்புறம் ஏன் பிளக்கல அப்படின்னா, அங்க தலைவன் முதற்கொண்டு தொண்டன் வரைக்கும் எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமற்றவைகளே செய்துட்டு இருந்தாங்க. ஆண்டவரை துயரப்படுத்துவதே அவருடைய வேலையா இருந்தது. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரா, அவர்களை ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து. போதும். இங்க இதுக்கு அப்புறம் உள்ள விஷயங்களுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழ்நிலை இருந்தது. எரேமியா 33ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா 2ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இதை செய்கிற கர்த்தர்
எதை செய்கிற கர்த்தர் இல்ல, எதை செய்கிற கர்த்தர் 6ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம், இதெல்லாம் நீங்க உங்களுக்காக ஆண்டவர் பேசுகிற வார்த்தைன்னு நான் நம்புகிறேன். 6ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது இந்த 6ல இருந்து 12 வரைக்கும் ஆண்டவர் இதை நான் செய்ய போறேன், உன் வாழ்க்கையில நான் இதை செய்ய போகிறேன் அப்படிங்கிற. இடையில 8ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவர்கள் எனக்கு விரோதமாக, எவர்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தரை சேவித்த ஜனங்கள், கர்த்தராலே வேறு பிரிக்கப்பட்ட மக்கள், கர்த்தராலே அழைக்கப்பட்ட மக்கள், அவர்களுக்காக செங்கடலை பிளந்தவர், அவர்களுக்காக அற்புதங்களை ஏராளம் ஏராளம் எத்தனையோ எண்ணி முடியாதவைகளை செய்தவர். என்ன சொல்றார்? இவர்கள் 5 முறை வரும் பாருங்க அந்த தவறுகள்: குற்றம், அக்கிரமம், துரோகம், குற்றம், அக்கிரமம். இந்த வசனத்துல வருதா? வருதா? ஆமா பாருங்க, என்ன பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் இங்க ஒரு விஷயத்த சொல்லித்தர. இது வரைக்கும் ஏன் தெரியுமா நான் அற்புதம் செய்யல உங்களுக்குன்னா? ஏன் தெரியுமா உங்க வாழ்க்கையில என்னால இந்த மாதிரி பயங்கரமான ஒரு பெரிய மிராக்கிளை, மனித அறிவுக்கு எட்டாத விஷயங்களையே என்னால செய்ய முடியல தெரியுமா? உங்களுடைய குற்றங்களும் அக்கிரமங்களும் துரோகங்களும். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இது இருக்கிற வரைக்கும் உனக்கு அற்புதம் நடக்காது. இந்த குற்றம் வாழ்க்கையில நிக்கிற வரைக்கும் வாழ்க்கையில என்னால அதிசயமான காரியங்களை செய்ய முடியாது, என்னால அற்புதமான காரியங்களை செய்ய முடியாது. அன்றைக்கு எகிப்துல இருந்து மாத்திரமல்ல, அதை விடவும் பெரிய காரியங்களை உனக்கு செய்ய நான் ஆசைப்படுறேன். உன் வாழ்க்கையில அவைகளை காட்டில் பெரியவைகளை நிறைவேற்ற எனக்கு ஆர்வம் இருக்கு, நான் வாஞ்சிக்கிறேன், உனக்காக நான் செய்யணும்னு சொல்லி. ஆனா குற்றமும் அக்கிரமும் துரோகமும் இடையில இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. யாருடைய வாழ்க்கையில எல்லாம் எவ்வளோ ஜெபிக்கிறேன் பாஸ்டர், ஆனா இது நடக்கவே மாட்டேங்குது பாஸ்டர். ஏதோ 1 நடக்குது, 2 நடக்குது, ஏதோ ஒரு சில இடத்துல மட்டும் ஏதோ ஒன்று நடக்குது, முழுசும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த வசனத்தை நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இதை செய்ய போறேன். இப்போ அந்த 2ஆம் வசனத்துக்கு போனீங்கன்னா சொல்லுவாரு, இதை நான் செய்ய போறேன். இருங்க, நீங்க வாசிக்க வேண்டாம். இதை செய்ய போறேன். எதை செய்ய போறேன்? எனக்கு ஆசை என் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும், என்னை நேசிக்கிற, என்னை விசுவாசிக்கிற, என்னை ஆராதிக்கிற, என்னை பின்பற்றுகிற என் ஜனங்கள் நல்லா இருக்கணும். உலகத்துல அவங்கள மாதிரி எவரும் இருக்கக்கூடாது, அவ்வளவு பெஸ்டா இருக்கணும். என் ஆலயத்துக்குள்ள காலை வச்சுட்டு அவன் நல்ல ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமா விளங்குன்னு, சாதாரண ஆசீர்வாதம் இல்லை, யாருக்குமே செய்ய முடியாதவைகளை செய்தவர்களை நான் மகிழ்ச்சிக்குள்ளாக்கணும். ஆனா அதுக்கு இடையில தடையா, இடையூறா குற்றமும் பாவமும் அக்கிரமும் அது நிற்கும். அதனால நான் என்ன பண்றேன்? மன்னிக்கிறேன். சொல்லுங்க, மன்னிக்கிறேன். பாருங்க என்ன அழகா சொல்றாரு. இதை செய்யணும்னா நடுவுல ஒரு விஷயம் தடையா இருக்கு. அதனாலதான் 6ஆம் வசனத்துல 7ஆம் வசனத்துல இதை சொல்லாம இடையிலேயே சொல்றாரு, 8ஆம் வசனத்துல சொல்றாரு. நடுவுல நிக்குது. நான் மன்னிச்சிட்டேன்னா 6ஆம் வசனத்துல வாசிங்க. நம்பர் 1 அவர் சொல்றாரு சௌக்கியம், ஆரோக்கியம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சௌக்கியம். சௌக்கியம் என்னது? சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லைன்னா கூட என்ன சொல்லுவான்? நான் நல்லா இருக்கேன். எங்க நல்லா இருக்கோம்? நம்ம கதை நமக்கு தானே தெரியும். உள்ள பழைய சோறை தின்னுட்டு வெளியில கறி பல்லுல மாட்டிக்கிட்டு இருக்குடா அப்படின்னு பெருமையா பேசுற கூட்டமா இருக்கிறோமா? இல்ல உண்மையிலேயே பாதிக்கப்பட்டதை சொல்ல முடியுமா? வெளியில சொன்ன என்ன நினைப்பாங்க? அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். யாரு? நம்ம கஷ்டத்தை கேட்கறவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படி இல்லை. என் பிரச்சனை அனைத்தையும், என் போராட்டம் எல்லாவற்றையும்
ஆரோக்கியம், சௌக்கியம், ஆரோக்கியம். அடுத்தது இல்ல, அந்த வாரி இதை மட்டும் வாசிங்க போதும். பரிபூர்ண சமாதானம். 7ஆம் வசனம், சிறையிருப்பை திருப்பி. சொல்லுங்க, சிறையிருப்பை திருப்பி. சில ஆள் சில விஷயத்துல போய் லாக் ஆயிட்டு வெளியில வர முடியல பாஸ்டர். ஒரு குடும்பம் வந்துச்சு எங்களை சபையில, கடன் 10 வருஷமா கடன் கடன் கடன், கண்ணில் சின்ன கடன்ல மாட்டி பெரிய கடனுக்கு போய் நிக்கிறாங்க. செத்துடலாமான்னு நினைக்கிறோம். இதுவும் ஒரு வகையான சிறையிருப்பு தான். சிறையிருப்பு. இன்னொருத்தர் வந்து சொன்னாங்க, இந்த ஆளை கல்யாணம் பண்ணதுல இருந்து எனக்கு நிம்மதியே இல்லை பாஸ்டர். ஏதாவது போய் இந்த திருமண வாழ்க்கையில போய் உள்ள ஜாயிண்டா நினைனோம், கல்யாணமே பண்ணாம இருந்திருக்கலாம் போல இருக்கு. இல்ல எப்படி நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி யாராவது கல்யாணம் பண்ணிட்டேன், ஏன்டா கல்யாணம் பண்ண? ஒரு நடந்த சம்பவம், ஒரு மீட்டிங் வச்சாங்களாம். அதில் 100 ஆண்கள் 100 பெண்கள் தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக ரூம்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. பெண்கள் எல்லாம் தனியாக, கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே. அப்போ அவங்ககிட்ட கேட்டாங்களாம், எல்லா பெண்கள்ட்டையும் கேட்டாங்க, சப்போஸ் இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ண உங்கள் கணவரை திரும்ப மீண்டும் ஒரு விசை அவரையே கல்யாணம் பண்ண வேண்டிய வாய்ப்பு வருதுன்னா பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்னு கேட்டாங்க. ஒட்டுமொத்த 100 பேர் சொன்ன ரிசல்ட்டை சொல்கிறேன். ஒரு காலம் அந்த தப்பை நாங்கள் திரும்ப பண்ண மாட்டோம், அதனால கல்யாணமே பண்ண மாட்டோம். அந்த பக்கம் ஆண்கள் எல்லாம் உள்ள கூட்டிட்டு போய் 100 பேரையும் வச்சு இதே கேள்வி கேட்டாங்க. சப்போஸ் ஒருவேளை இதே உங்க மனைவியையே திரும்ப கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னா பண்ணுவீங்களாண்ணா? இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது, நான் நிச்சயமா கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னா. ஆனா வெளியில வந்த பின்னாடி யார் கூட தான் வாழ போறோம்? ஒன்னுருவோம் உங்களை, அவ்வளவுதான் அப்படின்னு. 2 பேரும் பிடிக்கலனா, சமாதானம் இல்லைனா. ஒரு அம்மா, அவங்க கிறிஸ்டின் கிடையாது, நான் இருந்த தெருவில் வாழ்ந்தவங்க ஹிந்து. அவங்க டெத்துக்கு போயிருக்கேன். அவங்க நான் போல, எங்கள் அண்ணன் போயிருக்கிறாங்க. அப்போ அந்த டெத்தில் அந்த அம்மா அழுவுதான். அவங்க சொன்னது எனக்கிட்ட, 30 வருஷமா ஒரு வார்த்தை பேசாம வாழ்ந்தியா ஒரே வீட்டுக்குள்ள. எத்தனை வருஷம்? 30 வருஷம் ஒரு வார்த்தை பேசல, பேசாமையே வாழ்ந்து செத்து போயிட்டியா. எல்லாரும் முன்னாடி அந்த அம்மா அழுவுது. எத்தனை வருஷமா பேசலையா? ஆனா வீட்டுக்குள்ளேயே இருந்துதான் குடும்பம் நடத்தி இருக்காதியா, பேசுனதே கிடையாது அந்த ஆளு. அப்ப எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லை பார்த்தீங்களா, நிம்மதி இல்லை பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, பரிபூர்ண சமாதானம். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ஏதோ ஒரு பாட்டு கிடையாது. பரிபூர்ண சமாதானத்தை நான் உனக்கு வெளிப்பட பண்ணுவேன், கொடுப்பேன். அடுத்து வாசிங்க. சத்தியத்தை வெளிப்படுத்துவேன், திருப்பி முன்னிருந்தது போல. சொல்லுங்க, முன்னிருந்தது போல. அங்க சொல்றாரு பாருங்க, எகிப்து நாட்டுல நடந்தது போல. அந்த எகிப்துல நீ வந்து அந்த நாளில் நடந்தது போல. ஆமென் சொல்லுவோமா? 9, 10, 11, 12 எல்லாம் வாசிச்சீங்கன்னா என்ன பியூட்டிஃபுல்லான வேர்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு பாருங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான தேவன். அதெல்லாம் நான் செய்ய போறேன், உங்க வாழ்க்கையில தான் சொல்றாரு. நான் செய்ய போறேன், உன் வாழ்க்கையில தான் செய்ய போறேன். எகிப்துல நடந்தது போல, முன்னிருந்தது போல. இப்ப அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்த ஆமோஸ் 9:12. அந்நாளிலே, கவனிச்சீங்க, that day, அந்த நாளிலே, the old day ஆங்கிலத்துல அப்படி வரும். அந்த பழைய நாள்ல, முற்காலத்துல எகிப்துல நடந்த அந்த நாள்ல நடந்தது, விழுந்து போன தாவீதின் ஒரு காலத்துல உன் கூடாரம், உன் குடும்பம் தி பெஸ்டா இருந்தது. ஒரு காலத்துல நீ ரொம்ப ஒரு சிறந்த இடத்துல உன் லைஃபை நீ ஸ்டார்ட் பண்ண, ஒரு பெஸ்டான பிளேஸ்ல கர்த்தர் உன்னை உலகத்துல நீங்க அப்படி இருந்தீங்க. உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு மகிமை இருந்தது, ஒரு க்ளோரி இருந்தது. அந்த ஃபேமிலியா, அந்த நபரா, அந்த ஆளா, அந்த பெண்ணா, அவங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மகிமை உங்களுக்கு இருந்தது. நின்றுட்டு இருந்தது உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை, உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி நீங்க நினைக்கும் பொழுது
அவ்வளோ ஒரு கம்பீரமா ஒரு களி கூறுகிற ஒரு இடத்துல நீங்க இருந்தீங்க. ஆனா இப்போ அந்த கூடாரம் என்ன ஆயிருக்கு? கீழே விழுந்து போய் கிடக்கு, சரிந்து போச்சு அந்த வீடு. ஒரு நாள் இவம்டே காலனி அப்படின்னு ஒரு இடத்துல தான் எங்க பூர்வீக வீடு இருந்தது. அது ஒரு ஏரி, தண்ணி நிறைய குட்டையாக கிடக்கும். மழை பெஞ்சதுன்னா ஃபுல்லாக தண்ணி நிற்கும். நாங்கள் இவ்வளோ தண்ணியில் தான் அந்த இடத்துக்கு நடந்து போனோம். ஒத்த அடி பாதை கரெக்டாக தெரிஞ்சவங்க மட்டும் தான் போக முடியும், இல்லைன்னா சகதிக்குள்ளே மாட்டிப்பாங்க. எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு அந்த வீட்டை எப்படியோ கட்டி வச்சுருந்தாங்க, ஓலை போட்டா. அப்புறம் சுற்றி சேவர். ஒரு நாள் மழை பெஞ்சிச்சின்னு நாங்கள் அங்கே மழை பெஞ்சா போக முடியாமல் கொஞ்ச நாள் கழித்து போய் பார்க்குறோம். அப்படியே முழு வீடு கீழே சரிஞ்சு கிடக்கு. மனசுக்கு ரொம்ப பாரமாக இருந்தது. ஏன்னா அப்போ நாங்கள் ரொம்ப ஏழ்மையாக கஷ்டப்பட்ட காலம். அந்த வீடு அப்படியே மொத்தமாக கீழே விழுந்து கிடந்திருக்கு, செவரெல்லாம் சாஞ்சி கிடக்குது. எங்கள் அம்மா அப்படியே எல்லாம் போச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் நாங்கள் ஆண்டவர் தெரியாத காலம், இயேசுனா யாருன்னு தெரியாது, இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாமல் வாழ்ந்த கோயிலே, எங்களுடைய வருமானமே கோயில் தான். எங்கள் அப்பா சாமி ஆடுவாங்க, எங்கள் பாட்டி சாமி ஆடுவாங்க. வடபழனி தான் என்னுடைய சொந்த பிளேஸ். அங்கே தான் எங்களுடைய அப்பாவுடைய பூர்வீகம். அவர் பிறந்ததும் இதே கோடம்பாக்கம் தான். அந்த இடத்துல அங்கேருந்து ஒரு இடத்த வாங்கி ஒரு சின்ன வீடை கட்டி எப்படியாவது வாழ்ந்துடலான்னு போனால் வீடு சரிஞ்சு கிடக்கு. ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தவங்களுக்கு தான் தெரியும். ஆமென் சொல்லுவோமா? சிலருடைய தாய் இறந்துருவாங்க, போய் இன்னொருத்தர் போய் ஆறுதல் படுத்தாங்கம்மா, கவலைப்படாத, உன் தாய் உண்மையிலேயே ரொம்ப நல்ல அற்புதமான தாய். என்ன வார்த்தை சொன்னாலும் இவங்க அம்மா இறந்திருந்தா தான் அந்த வேதனை அவங்களுக்கு சொல்ல முடியும். இவங்களுக்கு அந்த வேதனை தெரியாத வரைக்கும் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. பேருக்கு சொல்லிட்டு வரலாம், பத்திரமா இருங்க, கடவுள் உங்களை தேற்றுவார். ஆனால் அந்த வேதனை உள்ள ஒரு வலி இருக்கு பாருங்க, அந்த வலியோட ஒருத்தர் சொல்றது தான் ஆறுதலாக இருக்கும். இப்போ நான் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தவன். இந்த வீடு சரிஞ்சா ஒரு வீடு கீழே விழுந்து போனால் வலி இல்லை. ராத்திரி எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கும்போது ஃபுல்லாக ஓலை போட்டா ஒழுவும். ராத்திரி மழை பெஞ்சதுன்னா கீழே சாணி முழுவனை தர, களிமண் தர. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா பாத்திரத்தை எடுத்து கவுத்து போட்டு ஒழுவாத இடமா பார்த்து உட்காந்துருக்கும். தூக்கலாம் தூங்க முடியும். அவ்வளோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாம். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் ஏசி போட்டு பெட்டில் நல்ல உட்காந்தா புஸ்கு புஸ்குன்னு உள்ள போகும். அந்த மாதிரி ஒரு பெட்டு இப்போ. அது ஏன்ச்சு அந்த ஏசியை கூட ஆஃப் பண்ண மாட்டாங்க. அந்த ஃபேன் ஆஃப் பண்ண போடுவானுங்க, ஆனால் ஆஃப் பண்ண மாட்டாங்க இல்லையா? பாத்ரூம் உள்ள போயிட்டு லைட்டை போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ஆஃப் பண்ணணும். சில ஆட்கள் அங்கே தண்ணியை திறந்து விட்டுட்டு வந்துடுவோம். அப்புறம் நம்ம போய் மூடணும். எல்லாம் நம்ம செய்யணும். அப்போ இதெல்லாம் ஏங்கிக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் கிடைக்காதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். எங்கேயாவது ஒருத்தர் இத்து போன ஒரு சோஃபாவை தூக்கி குப்பை தொட்டில் போட்டுருப்பான். அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சு அது மேலே துணியெல்லாம் விரிச்சு வச்சு நமக்கு ஒரு சோஃபா இருக்குதுன்னு பந்தா காட்டினா காலம்லாம் உண்டு. ஆனால் இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நம்பவே முடியாது, கர்த்தர் அப்படி மாற்றி வச்சிருக்காரு. அப்படி மாற்றி வச்சிருக்காரு. உங்களையும் அப்படிதான் ஆண்டவர் செய்வார். ஆமென் சொல்லுவோமா? விழுந்து போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, விழுந்து போச்சு. உன் குடும்பத்துல ஸ்பிரிச்சுவல்ல நீ ரொம்ப டாப்ல இருந்த, பிளஸ்ஸிங்ல ரொம்ப டாப்ல இருந்த, உன் வாழ்க்கையில அவ்வளவு சிறந்த இடத்துல நீ ஒரு ஒன்ஸ் அப்பான் எ டைம் நீ இருந்த. ஆனா இப்போ அது கீழே சரிஞ்சு விழுந்து என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. உன் லைஃப் ஏதோ போய்கிட்டு இருக்கு. ரொம்ப சிறப்பா வாழ்ந்த இடத்துல இருந்து இப்ப கீழ் நிலைமைக்கு வந்து இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றார். அந்த வசனத்தை வாசிச்சா, நான் திரும்ப எடுப்பித்து. மறுபடியும் சொல்லுங்க, திரும்ப எடுப்பித்து. மறுபடியும் ஆண்டவர் பாருங்க, விழுந்து சரிந்து கிடக்கிற உன் வாழ்க்கையின் பொருளாதாரம், ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, அபிஷேகத்தின் வாழ்க்கை, ஆண்டவருக்காக அவ்வளவு வைராக்கியமா ஓடின அந்த மகிமையின் வாழ்க்கை போய் சுவிசேஷம் சொன்னா அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டுரும். அது வேற எங்கேயும் போகாது. ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிக்கும். அவ்வளோ பவர் இருந்தது, அவ்வளோ வார்த்தையில கிருபை இருந்தது. அதெல்லாம் இப்போ எங்க போச்சு? அப்படிங்கிற நிலைமைக்குள்ள இருக்கிற
உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் திரும்ப அதை எடுப்பித்து அதில் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி, the old day, ஆங்கிலத்தில் அப்படிதான் இருக்கு, பழைய நாட்கள்ல பூர்வ நாட்கள்ல இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுது. எதை செய்யறேன்னு சொன்னாராங்க? எரேமியால என்ன சொன்னாரு? இதை செய்கிற கர்த்தர். எதை செய்கிற கர்த்தர்? இங்க என்ன சொல்றாரு? விழுந்து போனவன் குடும்பத்தை, விழுந்து போனவனுடைய ஸ்பிரிச்சுவல், விழுந்து போனவனுடைய வல்லமை, விழுந்து போனவனுடைய பராக்கிரமத்தை, விழுந்து போன பலத்தை, ஆரோக்கியத்தை, சுகமான வாழ்க்கையை திரும்ப எடுப்பித்து கட்டி எழுப்பி நான் நிறுத்துகிறேன்னு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 37 அதிகாரம் எடுத்துக்கங்க. அதுல ஆண்டவர் 1ஆம் வசனத்துல 2ஆம் வசனத்துல அந்த தீர்க்கதரிசியை கூட்டிட்டு போற அமர்ந்தது கொண்டு போய் நிறுத்தி மகாத்திரளாய் கிடக்கிற ஒரு பெரிய, ஆமா அது மிகவும் உலர்ந்ததா இருந்தது. நல்ல கவனிங்க, ஒரு விஷன் காட்டுற ஒரு பெரிய ஓப்பன் பிளேஸ், ஏராளமான எலும்புங்க கிடக்குது, வெரி ட்ரை ஆங்கிலத்தில் இருக்கு, மிகவும் உலர்ந்து போச்சு, பச்சையா கூட கிடையாது, அந்த எலும்புல ஈரமும் கிடையாது. ஆமென் சொல்லுவோமா? என்ன இல்ல, உலர்ந்து போய் கிடக்குது, கொஞ்சம் கூட ஈரம் கிடையாது. அது உள்ள இருக்க வேண்டிய அந்த மஜ்ஜைன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க என்ன சொல்லுவீங்க? எலும்புக்குள்ள இருக்கிறத நல்லியா? நல்லி, வேற என்ன? அதெல்லாம் இல்ல, எல்லாம் ட்ரை ஆகி கிடக்குது. ட்ரை ஆகி மட்டும் இல்ல, ஒரு எலும்பு, ஒருத்தருடைய தலை எங்கேயோ கிடக்கு, ஒரு கை எங்கேயோ கிடக்கு, ஒரு கால் எங்கேயோ கிடக்கு, எல்லாம் வெரி ட்ரை, சுத்தமா அது உலர்ந்து போய் கிடக்குது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலேயே நான் சொல்றேன், நம்பிக்கையே இல்லை பாஸ்டர், இனிமே என் வாழ்க்கை எப்படி மேலே வரும்னு சொல்லவே முடியாது. எல்லாம் ட்ரை ஆகி போய் கிடக்கு, எல்லாம் உலர்ந்து போச்சு, பச்சை அப்படி கொஞ்சம் கூட இல்லை, கொஞ்சம் கூட ஈரப்பதம் கிடையாது, கொஞ்சம் கூட நம்பிக்கைக்கான விஷயமே நடக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான் என் லைஃப். இனி எங்க எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும், ஒரு பிரகாசம் இருக்கா, ஒரு மகிமை இருக்கா, ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்கா? ஆண்டவர் கேட்குறாரு. அதுக்கு நடுவில் கொண்டு போய் நிறுத்திட்டு, டேய் எசேக்கியேல் சொல்லுங்க ஆண்டவர், ஏடா இந்த எலும்பெல்லாம் உயிரடையுமாடா? அவன் என்ன சொல்லியிருப்பான்? நம்மளா தான் என்ன சொல்லியிருப்பான்? அடையாதுன்னு சொல்லியிருப்பான். ஆனா கேட்கிறவர் யாரு? அப்போ பாத்துல பதில் சொல்லணும். கேட்கிறவர் யாரு? நான் கேட்டா பரவாயில்ல, நீங்க சொல்லிடலாம் உயிரடையாதியா, ஏன்னா நீயும் மனுஷன் நானும் மனுஷன், அறிவு கட்டத்தை நம்ம பேசக்கூடாது, இதுக்கான வாய்ப்பே கிடையாது, மெடிக்கல் அதுக்கு நோ சான்ஸு. எலும்பு கூட எங்கேயாவது டாக்டரை படுக்க வச்சுட்டு, எலும்பு கூட படுக்க வச்சுட்டு டாக்டரை போயிட்டு, ஐயோ டாக்டர் பெரிய ஜீனியஸ் டாக்டர், பயங்கரமான சயின்டிஸ்ட் டாக்டராக கூட இருக்கட்டும், இந்த எலும்பு கூட உயிரோட எழுப்பி நடக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த டாக்டர் நம்மளை எப்படி பார்ப்பாரு? வைத்தியக்காரன் நேரம் போல நம்மகிட்ட வந்து நின்றுட்டு லூஸ் மாதிரி கேட்பாங்க. இல்லை உனக்கு என்ன என்னை பார்த்தா எப்படி தெரியுதுடா, உனக்கு கொழுப்பா, அப்படிதானே கேட்பாரு. அப்படி ஒருவேளை அப்படி ஏறிச்சு உயிரோட வந்துச்சுன்னா அந்த டாக்டர் என்ன ஆயிடுவாரு? அடுத்து அவர் படுத்துருப்பாரு. எலும்பு ஏஞ்சி வந்ததுன்னா அவர் படுத்துவாரு இல்லையா? அதானே நடக்கும். ஹியூமன் பீயிங் வந்து அதானே. மனிதர்களுடைய அறிவு என்ன சொல்லுது? பழக்க தோசை என்ன சொல்லுது? உலர்ந்து போன எலும்பு எங்க உயிரடையும்? வாய்ப்பே கிடையாது. என்ன கிடையாது? வாய்ப்பே கிடையாது. ஆண்டவர் கேட்கிறாரு. அதனால இவன் கொஞ்சம் விவரமா யோசிக்கிறான். கேட்கறது மனுஷனா இருந்தா பரவாயில்ல, கேட்கறது ஆண்டவர். இது உயிர் அடையுமா? அடையாதுன்னு சொன்னாலும் பிரச்சனை. ஏன்னா கேட்கிறவர் தேவன்,
அடையும்னு சொன்னா எங்க காட்டு பாப்பான்றாரு, அதுவும் வம்பு. அதுதான் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு அந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுக்குற ஞானம் பாரு. எனக்கு தெரியாது உமக்கே தெரியும்ட்டான். விவரமான ஆள். எனக்கு தெரியாது உமக்கே இது தெரியும் அப்படின்ட்டான். ஆண்டவர் சொல்றாரு, டேய் இத மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கிடக்குறாங்கன்னு. இதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க. இந்த எலும்புகள் தான் என் பிள்ளைங்க. அவர் சொல்றாரு, என் பிள்ளைங்க. நான் எகிப்துல இருந்து வெளியில கொண்டு வந்தேனே, பாவப்பட்ட அடிமைத்தனத்துல இருந்து முறையிட்டுக்கிட்டு ஐயோ எங்களை காப்பாத்துக்க ஆண்டவரேன்னு கூக்குரலட்டப்போ ஓடி வந்து அவங்களை தூக்கி எடுத்து தோல்ல சுமந்து வெளியில கொண்டு வந்தேனே, அவங்க தான் இப்போ இப்படி ஆயிட்டாங்க. எப்படி ஆயிட்டாங்க? வெரி ட்ரை, உலர்ந்து போச்சு. அவங்க நம்பிக்கை உலர்ந்து போச்சு. இனி வாழ்க்கையில நம்மெல்லாம் மேல வரவே முடியாது, நம்மெல்லாம் சுத்த மோசம், அவ்வளவுதான், நம்மளை தூக்கி எடுக்க ஒரு நாதியும் கிடையாது. எங்க சர்ச்சுக்கு ஒரு குடும்பம் இருந்தாங்க, பள்ளிப்பட்டு பக்கத்துல மோட்டூர்னு ஒரு ஊர். இந்த பக்கம் அரக்கோணம் தாண்டி பள்ளிப்பட்டு, அது பக்கத்துல மோட்டூர்னு ஒரு ஊர். அந்த ஊருடைய தலைவராக இருந்தவர் அவங்க, அந்த நபருடைய அப்பா. அந்த தலைவருடைய மகள், அந்த முழு குடும்பம், அந்த அவருக்கு ஊருக்கு தெரிஞ்சு 3 மனைவி, ஊருக்கு தெரியாம ஒரு 3-4 இருந்திருக்கும். ஆண்டவர் அறியாதவங்க, அதனால அவங்களுக்கு அதெல்லாம் தப்பா தெரியல. ஒரு ஊருக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 400 ஏக்கருக்கு மேல சொத்துக்கு சொந்தக்காரங்க. அதுல இவங்க அவங்க அப்பா இறந்த நேரத்துல அந்த முதல் மனைவி மற்றவங்க அவங்க இவங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சுருட்ட முடியுமோ அவங்களே எல்லாத்தையும் சுருட்டிட்டு நிற்கதியா ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லாம இவங்களை இந்த குடும்பத்தை அப்படியே அனுப்பினாங்க. 4 பொண்ணு 1 பையன். இந்த 2வது மனைவியுடைய பிள்ளைங்க. இவங்க தான் சர்ச்சுக்கு பக்கத்துல. ரொம்ப அந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா குடியிருக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து வாடகைக்கு வந்தாங்க சர்ச்சுக்கு பக்கத்தில். அப்போ நாங்கள் ஈவினிங் ப்ரேயர் நடத்திட்டு இருந்தோம். அவங்கள கூப்பிட்டோம். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா 18 வருஷமா அவங்களுக்கு ஒரு பிசாசு போராட்டம். அந்த பிசாசு போராட்டம் என்னன்னா, அந்த மாந்திரிகம் பண்ணப்பட்டு வெளியில் எடுக்கவே முடியாது, எங்கே போனாலும் அது தீராது, அது செத்த பின்னாடி தான் அது போகும் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட இந்த சகோதரி, 4 சகோதரிகள் 1 சகோதரிக்கு தான் அந்த பிரச்சனை, அவங்கள பற்றி சொல்லிட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் போகக்கூடாத கோயில் கிடையாது. நாகூர் தர்காவில் போய் 10 நாள் 2 முறை இருந்திருக்காங்க, 3 முறை என்னமோ. புளிய மரத்தில் கட்டி வச்சு அடித்தா போயிடும்னு சொல்லி புளிய மரத்தில் கட்டி வச்சு அடியோ அடின்னு அடிக்கும், வேப்ப மரத்தில் கட்டி வச்சு அடித்தா போயிடும் எல்லாம். இப்போ இந்த இங்கே இருக்க சென்ட்ரல் லேண்ட ஒரு பாடிகார்ட், அங்கெல்லாம் கூட்டு போய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி இருக்காங்க, போகலை. முஸ்லீம் கோயில்கள், இந்து கோயில்கள், மந்திரவாதி. அப்போ ஒரு மந்திரவாதி அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டு சொன்னாராம், தப்பாக நினச்சிக்காத, நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது போகாது, ஆனால் போகும்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு வச்சு பணத்தை எல்லாம் கரைக்கிறாங்க, போகாத அளவுக்கு இதை செஞ்சுட்டாங்க, போகாதுன்னு சொல்லிட்டாரு. எங்கள் சர்ச்சில் ஈவினிங் 7 மணிக்கு ஒரு சின்ன ஜபம் நடக்கும், ஒரு 3-4 பேர் வருவாங்க, அவ்வளோதான். இப்போவும் நடக்குது. 7 மணி ஜபம், காலையில் 5 மணி ஜபம், ஆராதனையாக நடக்கும், 1 hour நடக்கும். டெய்லி ப்ரேயர் வச்சுறேன் எங்கள் சர்ச்சில். அப்போ நான் தொடங்கின புதுசில் என் பையன், குட்டி பையன், அவங்களாம் உட்காந்து ஜோம் பண்ணும்போது இந்த சிஸ்டர் எதாச்சும் உள்ளே வந்தாங்க. வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, ஆராதனையின் மகிமையில் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, உருள்றாங்க. நானும் ஃபஸ்ட்டு இப்படிப்பட்ட ஒரு பிசாசு பார்க்கறது, முன்னாடி பிசாசு துரத்துற பழக்கமும் நமக்கு கிடையாது. ஏன்னா எந்த பிசாசும் வரல, ஒரு பிசாசு வரல, பிசாசு மட்டும்தான் வந்து நிற்கிது. அதனால பிசாசே வரல, துரத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்த பிசாசு பயங்கரமான பிசாசு, அது உலகத்தையே எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்த பிசாசு. எத்தனையோ பேரை பார்த்துட்டு வந்துட்டு இவன் என்ன பண்ணிட முடியும். 3 நாளா கத்துறேன், உருளுது, பொருளுது, போ இயேசு நாமத்தில், போ இயேசு நாமத்தில், தொண்டை கட்டி போ இயேசு நாமத்தில், போ இயேசு. ஒரு காற்று தான் வருது, அவ்வளோ சத்தம். 1 மணி நேரமாக 3 நாளாக வரும். உருளும் பொருளும் பாட்டு பாட ஆரம்பிச்சோன்னா கத்தி தொண்டை தண்ணி தான் போச்சு. இப்போ காற்று மட்டும்தான் வருது. என்னங்க ஆச்சு எங்கள் வீட்டம்மா? அதுக்கிட்ட கத்தி இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது.
அப்போ ஆண்டவர்கிட்ட ரொம்ப வெக்கமாக இருக்குது. 3 நாளாக போராடுறேன் பாஸ்டராக இருந்துட்டு இத்துணுண்டு இத்து போன பிசாசு இவ்வளோ வேலை செஞ்சிச்சு. நமக்கு என்ன இப்படி பவர் இல்லையா, இல்லை அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த பிசாசா? ஒன்றுமே தெரியாது எனக்கு, இவ்வளோ விவரமும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் ஜெபம் பண்ணி இதே மாதிரி ஒரு உபவாசம் தான், உபவாசம் இருடா அப்படின்னு இருந்தேன். 4வது நாள் 5 மணிக்கு முடிச்சு சாப்பிட்ருந்தேன். சாப்பிட்டாச்சு. அவங்கள 7 மணி ப்ரேயருக்கு வர சொல்லியாச்சு. கை மட்டும் மேலே வைக்காது, இந்த பிசாசு மேலே கையை வைக்காது அப்படின்னு. கையை வைக்கல, உருளுது பொருளுது எல்லாம் பண்ணுது. கடைசி அதுக்கு முடியல. இந்த உபவாசத்தின் மகிமை அவ்வளோ பவர்ஃபுல். இப்போ எடுக்கிற உபவாசம்லாம் பயங்கர பவர்லாம் கிடையாது. அங்கே ஒரு 4 வடை 3 இட்லி சாப்பிட்டு பிரைஸ் தி லார்ட். நானும் அப்படி தான் சொல்லிட்டேன், அதனால தான் நான் முதல்ல சொல்லிட்டேன். ஆனால் வாய்ப்பு இருந்தோம் நல்ல ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்துட்டு தோத்திரம் செய்வோமே அப்படிலாம் கர்த்தர் எங்கே கிரியை செய்வார்னு எனக்கு தெரியல. அந்த உபவாசம் கடுமையான உபவாசம். பிசாசு சொல்லுது, ஐயோ என்னால் முடியல, நான் போயிடுறேன். போன்னு தானே சொல்கிறேன், எனக்கு கட்டளை இல்லையே போ சொல்லி அப்படின்னு. ஆடோட அந்த மந்திரவாதி செஞ்சான். அவனை எங்கே போய் தேடுறது, கட்டளை கொடுக்கணும்னா அவன் தானே கட்டளை கொடுத்தா போவேங்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எனக்கு இப்போ ஒன்றும் புரியல. ஆண்டவரே இது கட்டளை கொடுன்னு சொல்லுது, அந்த கட்டளை கொடுத்தா தான் போவேன்னு சொல்லுது. என்னை வந்து போகக்கூடாதுன்னு கட்டளை போட்டு அனுப்பியிருக்காங்க, அவங்க கட்டளை கொடுத்தா தான் போவேன்னுத. ஆண்டவரே என்ன பண்ணுறது, நீ குடுறா இருந்தாரு பாருங்க. இயேசு நாமத்தில் நான் உனக்கு கட்டளை விடுறேன் போ அப்படின்னு போயிடுச்சிங்க. பைத்தியக்கார பையில இது கூட தெரியாம பிசாசை பற்றி எவ்வளோ நேரம். உங்களுக்கு சிரிப்பா இருக்கு, 4 நாள் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். உண்மையிலங்க பாஸ்டருக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க ஒரு சர்ச்சில். என்னை கூட்டு போனாங்க அந்த இடத்துக்கு. ஊழியத்துக்கு வந்த புதுசில் அவங்களுக்கு ட்ரைனிங். அது ஒரு பெரிய ஹால் இருக்கும், அதில் கொண்டு வந்து பிசாசு வியாதி அது பிடிச்சவங்களாம் போட்டுருவாங்க. அவர் சொல்லுவாங்க, இந்த ஆளை சரி பண்ணிட்டு வந்து சோறு தின்னும்பாங்க. எப்படி இந்த ஆளை சரி பண்ணிட்டு வந்து சோறு தின்னும்பாங்க. அது வரைக்கும் அவர் சோறு தின்ன முடியாது. கடைசியாக 3 நாள் 4 நாள் ஆண்டவரே தண்ணி கூட குடிக்க முடியாது. ஆண்டவரே பசிக்குது ஆண்டவரே, இந்த பிசாசை துரத்தி விடுங்க ஆண்டவரே, பசிக்குது ஆண்டவரே, இந்த வியாதியசனை சுகமாக்குங்க ஆண்டவரே. நான் கண்ணீர் விட்டு கதறி அதுக்கப்புறம் அந்த பேய் போனதுக்கப்புறம் அந்த நோய் சுகமானதுக்கப்புறம் தான் இவன் சோறு தின்ன முடியும். அது எந்த சபைன்னு கேட்குறீங்களா? டிபிஎம்ல இரும்புலியூர்ல, எல்லா சபையும் கிடையாது, இரும்புலியூர்ல இருக்கு அந்த ஹால் இருக்கு. அந்த பாஸ்டருக்கு ட்ரைனிங்கே அதான். ஊழியத்துக்கு வந்திய இப்போ வர்ற பாஸ்டர்லாம் என்ன தெரியுமா, பிசாசு துரத்தி அவர் ஊழியத்துக்கு ஓடியாந்துருக்காரு. இவர் துரத்தி ஊழியத்துக்கு வரல, இவர் பிசாசை துரத்தல, பிசாசு துரத்தி இவர் ஊழியத்துக்கு வந்துருக்காரு. இந்த ரேஞ்சில் இன்னைக்கு இருக்கிறது போகுது. இப்போலாம் பைபிள் எடுத்துட்டு ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டாரு, நீங்க மட்டும் எப்படி பாஸ்டர் இப்படி பதவிகள் பொறுப்புகள் கர்த்தரால பயன்படுத்தப்படுறீங்க, உங்க வயசு தான் என் வயசு, நீங்க ஊழியத்துக்கு வந்த வருஷம் தான் நானும் ஊழியத்துக்கு வந்திருக்கேன், எப்படி பாஸ்டர்னு கேட்டேன். நீங்க ஊழியத்துக்கு ரட்சிக்கப்பட்டவொடனே எப்போ வந்தீங்கன்னு கேட்டேன். நீங்க ரட்சிக்கப்பட்ட காலத்துக்கும் ஊழியத்துக்கும் நடுவில் எத்தனை காலங்கள்? 3 மாசம் இருங்க. ரட்சிக்கப்பட்டு 3வது மாசமும் முன்னாள் ஊழியத்துக்கு வந்திருக்காரு. அவ்வளோ வாஞ்சியா இருந்திருக்காரு, ஆனா ட்ரைனிங் எடுக்கல. நான் சொன்னேன், இந்த 13 வருஷமும் ட்ரைனிங் தான் உங்களுக்கு. இதுக்கப்புறம் தான் நீங்கள் உண்மையாகவே பாஸ்டர். 13 வருஷம் மினிமம் ட்ரைனிங் எடுத்துக்கணும். 10, 12, 19 வருஷம் ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் பாஸ்டர் காலத்தில் வந்து பாருங்கள், அப்போ தெரியும் எவ்வளோ ஷைனிங் ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும். நிறைய பேருக்கு ட்ரைனிங் பீரியட்லேயே உட்காந்துக்கிட்டு ஒன்றும் நடக்கலான்னு எப்படி நடக்கும்? உனக்கு ட்ரைனிங் இது. நான் இது பற்றி பேச வரல, ஒரு உதாரணத்துக்கு இடையில சொல்கிறேன். அந்த ஆவியை துரத்துனதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அந்த தெருவில் பரிதாபமான ஒரு இதில் இருந்தவங்க இன்னைக்கு 10 மாதத்துக்குள்ள, போன வருஷம் இந்த பிப்ரவரி, அதுக்கு முன்னாடி மே மாதம் 2 பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணாங்க. 10 மாதத்தில் 2 கல்யாணம். கார் வாங்கி 2 வீடு, இப்போ வாடகைக்கு ஒன்று, 2மே வாடகைக்கு தான் இருக்காங்க. லேண்ட் ஒன்று வாங்கி, அது ரொம்ப தூரம் வாங்கினதுனால அப்படியே வச்சுருக்காங்க. இங்கே வாங்கி வீடு கட்டணும். 10 வருஷம் ஆகுது ஆண்டவருக்குள்ள வந்து.
அதுக்குள்ள தேவன் என்னென்னலாம் அவங்க குடும்பத்துல செஞ்சாருன்னு நினைக்கிறீங்க? நம்ப முடியாத அளவுக்கு தேவன் அற்புதங்களை செய்யும். கையில 5 பைசா கிடையாது. கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போது என்ன வச்சிருக்கீங்க? ஒரு சீட்டு போட்டிருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2.5 சவரம் தங்க செயின் வாங்கி வச்சிருந்தேன், தாலி செயினா, அது பொண்ணுக்கு போட்டுடலாம். அப்போ கல்யாண செலவுக்கு என்ன பண்ணீங்கன்னா 2 கல்யாணத்தை முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. எப்படி முதல் பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போதே காசு கையில் கிடையாது, ஒரு சீட்டு மட்டும் போட்டிருக்கேன்னாங்க. ஆனால் இப்போ 2 பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி முடிச்சுட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. ஒரு காலத்தில் அவங்க குடும்பம் இடிந்து விழுந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சென்னைக்கு அவங்க வரும்போது ஒரு கொத்தனார் வேலை, சித்தாள் வேலைக்கு போய் வேலை செஞ்சாங்க. இப்போ சித்தாள் வேலையெல்லாம் பயங்கர காஸ்ட்லி, சம்பளம் இருக்காங்களா? ஆமாம், அவங்க தான் பணக்காரர் இன்னைக்கு. ஆமாம், ஐடி சென்டரில் இருக்கிறவங்க சம்பளம் அவங்களுக்கு கிடைக்குது. இப்போ 1400 ரூபாயும், இப்போ 1300 ரூபாயும் கொத்தனார். பரவாயில்ல, நானும் பேசாமல் அதுக்கு போயிடலாமான்னு. நல்ல சம்பளம் கிடைக்கும். ஆமேன். வரீங்களா பஸ்ன்னு கூப்பிட்றாதீங்க, பேச்சுக்கு தான் சொல்கிறேன். அவ்வளோ வசதியாக. ஆனால் அந்த நாட்களில் சம்பளம் கம்மி, 240 ரூபா, 230 ரூபா, 180 ரூபா அப்படி தான் இருந்தாங்க. ரொம்ப கஷ்டம். நைட்டெல்லாம் பகலெல்லாம் வேலை இருந்ததுனாலும் செஞ்சுட்டு வருவாங்க, சைடு வேலை செய்வாங்க. ஆனாலும் அவங்க வீட்டுடைய. ஆனால் இன்னைக்கு தேவன் அந்த குடும்பத்தை தூக்கி எடுத்து நிறுத்தி வைக்கிறார். நான் சொல்கிறேன், இதே போல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் திரும்ப எடுப்பித்து உங்கள் விழுந்து போனதை மறுபடியும் எடுத்து நிறுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எசேக்கியேல் 36:36 வாசிங்கன்னா ஆண்டவர் இங்கே இன்னொன்று செய்ய போறேன்னு சொல்றாரு. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அல்லேலூயா. நான் சொல்லிட்டேன்னா சொல்லிட்டு போயிடுறவர்ல, நான் செய்கிற கர்த்தர். இன்னைக்கு என்ன தேதி? 14ஆம் தேதி இல்லையா? 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு தினத்தில் நடந்த உபவாச கூட்டத்தில் காலை 12 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு நான் உனக்காக பேசினேனே, அதை இன்னைக்கே செய்வேன். அல்லேலூயா. இப்பவே செய்வேன். நான் என்ன நினைக்கிறேனோ, இறைமையில இருக்க அந்த வசனம், அவர் பாட்டு கூட அதில் எழுதியிருக்கேன். நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன சொன்னேனோ அதை அப்படியே செய்வேன். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கர்த்தர் என்ன நினைச்சாரோ, என்ன சொன்னாரோ அப்படியே செய்வார், மாற்ற மாட்டார். இப்ப சொல்றது எல்லாம் அப்படியே செய்கிறார் ஆண்டவர். யார் இந்த இடத்துல யாரை பத்தி பேசுறாரு? என் ஜனங்கள் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக சும்மா ஜம்முன்னு இருக்கிறத நான் செய்ய போகிறேன். எத்தனை பேர் உங்களை பார்த்து அற்பமா பார்த்து போயிடுச்சியா? எங்கள் குடும்பத்தில் நாங்கள் இயேசுநாதர்கிட்ட வந்தப்போ எவ்வளோ பெரிய போராட்டம், 12 வருஷம் போராடிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, அவனுக்கு தாலி அறுத்தான் அதில் போய் சேர்ந்துட்டானுங்க. என்னது? தாலி அறுத்தான் சாதி நமக்கு நங்கையெல்லாம் இருக்காதுல்ல. அதனால இப்போ விசுவாசிகள்லாம் நிறைய உஷாராகி போட்டு வருது. இனிமேல் தாலி அறுத்தான் சாதின்னு சொல்லவே முடியாது. நம்மளாம் காதில், மூக்கமாக, கழுத்தில் உள்ள கூட தங்கத்தை மாட்டிட்டு வந்தாலும் வருங்காலத்தில் ஆச்சரியப்படுறது அந்த மாதிரி. ஆனால் அப்போ அப்படி கிடையாது, எல்லாத்தையும் கழட்டிட்டோம். எங்கள் அம்மா கழட்டிட்டாங்க. எங்கள் கழட்டுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, வெறும் தாலி தான் இருந்தது. அதையும் கழட்டி காணிக்கு போட்டு வந்துட்டாங்க சர்ச்சில். எங்கள் அம்மா பிளைனாக இருக்குது. 12 வருஷம் தாலி அறுத்தான் சாதியில் போய் சேர்ந்துட்டாங்க. எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட மாட்டாங்க, கூப்பிட்டாலும் மரியாதை இல்லாமல் நடத்துவாங்க. ஒரு பொறுப்பாக எங்களை ட்ரீட் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு அர்த்தம் அதில் எனக்கு ஞாபகம் இருக்குது. மண்ணெல்லாம் வாரி, அதுவும் சாமி ஆடும் நல்ல. அது எனக்கு அதெல்லாம் அந்த குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான், அதனால சொல்கிறேன். நான் கேலிலாம் மண்ணில் தப்பாக எடுத்துடாதீங்க. அது மண் இப்படி வாரி நாசமாக போவேன்னுச்சு. இப்போ இருக்கிற சர்ச்சில் முழங்கால் போட்டு எனக்காக ஜெபம் பண்ணு, நான் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணி போச்சு. யாரை எப்படி மாத்திர தேவன் பாருங்க. அப்போ எங்களுக்கு அசிங்கமாக தான் இருந்தது. ஆனால் இப்போ அதே அத்தை முழங்கால் பொடியிட்டு முட்டி போடுங்க, இதான நமக்கு சான்ஸு. மண்ணை வாரி தூத்து நல்ல வா போடு, முட்டி போடணுமா? இன்னும் உட்காந்துலாம் சொல்லிங்க, போட முட்டிய அப்படி போட்டு கையை வச்சு, ஆண்டவரை இந்த ஆத்மா ஆசீர்வாதம்
நமக்கு ரிவெஞ்ச் அடிக்கிற நேரம் வரும்போது கரெக்டாக அடிப்போம்டா. அல்லேலூயா. பழி வாங்க மாட்டோம். அதாவது பாதிக்கும் பழி வாங்க மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. அது நம்ம பண்றதெல்லாம் பாசிட்டிவான அன்பான பழி வாங்குதல். போர்டு முட்டி ஒன்று ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்றேன் அப்படின்னு ஆசீர்வதிச்சு ஜெபிச்சேன். ஆண்டவர் சொல்றாரு அந்த வசனம் அப்படிதான். உங்களை பார்க்குற புறஜாதிகள் இதெல்லாம் பார்த்து டேய் எப்படி இருந்த இவன் எப்படி ஆயிட்டான் பாடுறா, எந்த படு மோசமான இடத்துல இருந்தான் இன்னைக்கு எப்படி ஆயிட்டான் பாருன்னு சொல்லும்படி நான் செய்வேன். கையை தட்ட உங்களுக்கு தானே கர்த்தர் பேசுறாரு, ஊர் உலகத்துல இருக்கிறவங்களுக்கா பேசுறாரு. ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன், டைம் கொஞ்சம் கூட போச்சு, தப்பா நினைச்சீங்க. யோபு 9:24 நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நியாயாதிபதிகள் 1:7 2 வசனமும் நோட் பண்ணிக்கங்க. அதுல சொல்ற உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது, அதில் இருக்கிற நியாயாதிபதிகளின் முகத்தை மூடி போடுகிறார், அவர் இதை செய்கிறதில்லை என்றால் பின்னர் யார் இதை செய்கிறார்கள். சரி, இந்த வசனத்தை 1 நியாயாதிபதிகள் 1:7 ஒப்பிடுங்க. ஒரு நாள் சண்டை நடக்குது, இஸ்ரவேல் ஜனங்க போய் ஒரு இடத்த அடிக்கிறாங்க, ஒரு ராஜாவை பிடிக்கிறாங்க. அவன் பேர் என்ன? அதோனி பேசே. சொல்லுங்க சொல்லுங்க, அதோனி பேசே. அதோனி பேசே. ஐயோ, அதோனி பேசேக் அப்படி ஒரு பேர். அவனை பிடிச்சி கொண்டு வந்தோடனே அவனுடைய பெருவிரல்லாம் இருக்கு பாருங்களேன், இந்த விரலை கட் பண்ணாங்க, இந்த விரலை கட் பண்ணாங்க, காலில் இருக்கிற பெருவிரலாம் கட் பண்ணிட்டு வச்சிருக்கும் போது அவன் சொன்ன டயலாக் தான் அந்த 7ஆம் வசனம். என்னுடைய மேஜல நான் ராஜாவா இருக்கும்போது, ஒன்ஸ் அப்பான் எ டைம் நான் ராஜாவா இருக்கும்போது 70 ராஜாக்கள், எத்தனை ராஜாக்கள்? அவங்களெல்லாம் நான் ஜெயிச்சு கொண்டு வந்து அவனுங்களுடைய பெருவிரலெல்லாம் கட் பண்ணி என் மேஜையில இருந்து கீழே விழுந்த பொறுக்கி தின்னுங்கடான்னு சொன்னேன். இதை யார் பார்த்தா? நல்ல கவனிச்சீங்க. ஒரு புறஜாதி மனுஷன், ஆண்டவர் அறிந்தவன் கிடையாது. அவன் செய்யறத ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதுக்கு ஒரு ஆமென் சொல்லி இருக்கணும். உனக்கும் எனக்கும் விரோதமாய் செயல்படுகிற மனிதர்களை நீங்களும் நானும் பார்க்கவில்லை, தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அது இந்திய அளவுல இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் வந்தது, யோசுவாவுக்கும் தெரியாது, யூத கோத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு யுத்தத்துக்கு போனவங்களுக்கும் தெரியாது. அவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, சாதாரணமா போய் பிடிச்சிட்டு வந்து நங்குன்னு வெட்டினாங்க பெருவரலாம். இது தேவன் சொல்லி வெட்டல, சும்மா வெட்டினாங்க. ஆனா வெட்டினதுக்கு பின்னாடி யார் இருந்தா? 70 ராஜாக்களுடைய கைகாலை இவன் வெட்டியிருக்கான். அதே மாதிரி இதை தேவன் பார்த்து கரெக்டா பதில் செய்தார். அல்லேலூயா. ஒரு புறஜாதி மனுஷன் என்ன பண்றான்றதையே ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா, யாருக்கோ பண்ணதையே பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா, தான் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறதை தேவன் கவனியாது இருப்பாரோ? அவர் பாராமல் இருப்பாரோ? அவரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க முன்னாடி தான் சொல்றாரு, அவங்க கண்கள் ஆச்சரியப்படும்படி நான் உன்னை உயர்த்துவேன். வாழ்க்கையில பூர்வ நாட்களில் இருந்தது போல திரும்ப எடுத்து உன்னை அதிசயங்களை காண பண்ணுகிற கர்த்தர். அப்படியே கொஞ்சம் முழங்கள் போடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இதை செய்யும். சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் இதை செய்யும். அவர் சொன்னார், அவர் சொன்னதை செய்வார். அவர் நினைத்தார், அவர் நினைத்ததை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஒரு நிமிஷம். ஆண்டவரே, நீர் என்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல அதிசயங்களை காண பண்ணுகிறதற்காக, நான் அடைந்த அவமானங்களும் நிந்தைகளும் நான் விழுந்து போன சூழ்நிலைகளும், ஆண்டவரே ஒரு நேரத்தில் எப்படியோ இருந்த என்னுடைய கூடாரத்தின் குடும்பத்தின் நிலைமைகள் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைமையிலிருந்து தேவன் தூக்கி எடுத்து நிறுத்தி மறுபடியும் அந்த கம்பீரமான குடும்ப வாழ்க்கையை, மறுபடியும் அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை, மறுபடியும் அந்த ஜெபிக்கிறதுல தேவனோடு கூட இருக்கிறதுல நல்ல வரங்களும் வல்லமையும் நிறைந்த அந்த வாழ்க்கைக்குள் மறுபடியும் என்னை கொண்டு வருவதற்காக, மறுபடியும் என் குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காக, பூர்வ நாட்களில் இருந்தது போல உன்னை நான் மறுபடியும் ஸ்தாபிப்பேன். நான் சௌக்கியம் வர பண்ணுவேன், ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன்னுடைய கூடாரத்தை எடுத்து நிறுத்துவேன், உனக்கு பரிபூர்ண சமாதானத்தை வெளிப்படுத்துவேன் சொன்ன தேவன் அப்படியே செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது இந்த சபைக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவ சமுதாயத்திற்குமான செய்தியாகவே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அப்பா,
கர்த்தருடைய பிள்ளைகள் தேசம் முழுவதும் இருக்கிறார்கள். அவர்களுக்கான செய்தியாக முற்காலத்தில் இருந்தது போல, பூர்வ நாட்களில் இருந்தது போல அந்த மகிமையும் அந்த வல்லமையும் அந்த வரங்களும் ஆவியின் அனுக்கிரகமும் திருச்சபையின் மகிமையும் பெருகும். அதை திரும்ப இடத்துக்கு நிறுத்துவேன் என்று சொல்லுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு நான் காத்திருப்பேன். கர்த்தர் இதை செய்வார். இதை செய்யும் பொழுது, இது நடக்கும் பொழுது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். விழுந்து போன கூடாரத்தை எடுப்பிப்பார். ஆவியை திரும்ப உள்ளே அனுப்பி விளர்ந்து போன எலும்புகள் எல்லாம் உயிரடைய செய்து சேனையார் எழுப்பி நிற்க வைப்பார். அவர் ஒரு பெரிய சேனை கர்த்தர் எழுப்புவார். நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு நம்பிக்கை இழந்து போன உன்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை, ஒரு பெரிய சேனையாய் இருக்கக்கூடிய காரியத்தை செய்கிறார். இதை செய்கிற கர்த்தர், இதை உருவேற்படுத்துகிற கர்த்தர் யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறார். யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறார். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை தேவன் முன்குறித்திருக்கிறார் வாழ்க்கையில. நீ எதேச்சியா இங்க வரவில்லை, கர்த்தரே உன்னை இங்க கொண்டு வந்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க விரும்பின தேவனை இன்றைக்கு உன்னை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். உன்னை உயர்த்துவதற்கும் உன் நிலைமையை தலைகளை மாற்றுவதற்கும் தேவன் இந்த இடத்துல உன்னை அழைத்து கொண்டு வந்து, இதோ மகனே மகளே உனக்காக நான் இதை செய்ய போகிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஒரு நிமிடம் நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் இதை செய்வார். கர்த்தர் இதை செய்வார். நீ சிறிய கூட்டமா இருந்தாலும், சின்ன குடும்பமா இருந்தாலும், உன் நிலைமை சாதாரணமா இருந்தாலும், உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் நம்பிக்கையற்று போயிருந்தாலும் கர்த்தர் இதை செய்வார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருவினுடைய புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்துவார். உன்னை அற்பமாய் எண்ணிய மனிதர்களை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உன்னை இழிவாய் பேசியவர்களை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உனக்கு விரோதமாய் கொக்கரித்தவர்களை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நன்மை செய்வார். அவர் நிந்தனைகளுக்கு அவமானங்களுக்கு பதிலாய் பலத்த காரியங்களை அவர் செய்வார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு அதோனி பேசைக்கு கவனித்த தேவன் உனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா அதோனி பேசைகளையும் கவனித்து அவர்களுடைய எல்லா தீமையின் கிரியைகளையும் கவனித்து அவர் நடவடிக்கை எடுக்கிற தேவனாய் இன்றைக்கு அதை துவங்குகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு அதை செய்வார். இன்னொரு வருஷம் அல்ல, இன்னொரு நாள் அல்ல, இன்னொரு காலம் அல்ல, இன்னும் இத்தனை ஆண்டுகள் கழித்தல்ல. இப்பொழுதே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இப்பொழுதே உன் குடும்பத்தின் நிலைமையை மாற்றுவேன். இப்பொழுதே உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையை மாற்றுவேன். இப்பொழுதே உன்னுடைய ஆத்மா பலனை இந்த நாளிலிருந்தே அதிகரிக்க பண்ணுவேன். இந்த நாளிலிருந்து அது நடக்கும், தொடங்கும். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னோடு பேசின வார்த்தைகளுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்காக சொன்ன வார்த்தைகளுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு சத்தெல்லாம் பத்தாது. நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற சத்தத்தை, நல்ல மகிமைப்படுத்துகிற சத்தத்தை என் கூட நீங்க பேசியிருக்கீங்க. பல சாட்சிகளை இன்னைக்கு நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. மறுபடியும் என் வாழ்க்கை கட்டப்படும். மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையின் அநேக காரியங்களை திரும்ப எடுப்பித்து நிறுத்துவீர் என்று நான் நம்புகிறேன் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி.